அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாது. கேரளத்தின் முன்னாள் முதலமைச்சரும் இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவருமான வி.எஸ். அச்சுதானந்தன் மறைந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டோம். வி.எஸ். அச்சுதானந்தனின் அரசியல் வாழ்க்கையும் ஆட்சியும் சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரிவினருக்கும், குறிப்பாக ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் மேற்கொண்ட பணிகளால் செழிப்பானது. அவரது ஆட்சி காலத்திலும் அரசியல் செயல்பாடுகளிலும் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினரின் முன்னேற்றத்திற்காக குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2006 மற்றும் 2011 ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்தபோது வி.எஸ். ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டன. மாநிலத்தில் மதரசா கல்விக்கு மேலும் ஆதரவு வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. வி.எஸ். ஆட்சி காலத்தில் பாலோலி முகமது குட்டி கமிட்டி அறிக்கை சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தின் பின்தங்கிய நிலையை ஆய்வு செய்ய செயல்படுத்தப்படுவதற்கு முயற்சிகள் தொடங்கப்பட்டன. இந்த அறிக்கை முஸ்லிம் சமுதாயத்தின் கல்வி மற்றும் தொழில் பின்தங்கிய நிலையை சரிசெய்ய பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது. இது பின்னர் அரசாங்கங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. வி.எஸ். அனைத்து மத சமுதாய பிரிவினருக்கும் சமநீதியை உறுதிப்படுத்துவதில் கவனமாக இருந்தார். முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு எதிரான பாகுபாடுகளை தடுப்பதற்கும் அவர் உறுதியாக நின்றார். மலப்புரம், கோழிக்கோடு போன்ற முஸ்லிம் பெரும்பான்மை பகுதிகளில் வி.எஸ்.இன் மக்கள் தலைமை பெரும் ஆதரவை பெற்றது. அவரது எளிமையும் மக்களுடனான நெருக்கமும் முஸ்லிம் சமுதாயத்தில் அவரை பிரியமானவராக ஆக்கியது. வி.எஸ்.இன் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னப்ராவில் சங்கரனுக்கும் அக்கம்மாவுக்கும் மகனாக 1923 ஆல் பிறந்த வி.எஸ். 4வது வயதில் தாயையும் 11 வயதில் தந்தையையும் இழந்தார். 7ஆம் வகுப்பில் படிப்பை முடிக்க வேண்டியிருந்த அவர் தையல் கடையிலும் பின்னர் கயிறு தொழிற்சாலையிலும் வேலை செய்தார். 1938 உல் ஸ்டேட் காங்கிரஸில் சேர்ந்து அரசியலில் நுழைந்த வி.எஸ். 1940 உல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினரானார். 1964 லில் சி.பி.ஐ. பிளவுபட்ட போது 32 தலைவர்களுடன் சி.பி.ஐ.எம். உருவாக்கினார். 1967, 1970, 1991, 2001, 2006, 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் கேரள சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1980 முதல் 1992 வரை சி.பி.ஐ.எம். கேரள மாநில செயலாளராகவும் 1985 முதல் 2009 வரை பொலிட் பீரோ உறுப்பினராகவும் பணியாற்றினார். 2006இல் 82வது வயதில் கேரளத்தின் முதலமைச்சரான வி.எஸ். மாநிலத்தின் மிக வயதான முதலமைச்சரானார். மூணாறில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு வலுவான நடவடிக்கைகள், லாட்டரி மாஃபியாவுக்கு எதிரான போராட்டம், இலவச மென்பொருள் இயக்கத்திற்கு ஆதரவு, கல்வித்துறையில் ஐ.டி. வளர்ச்சி ஆகியவை அவரது ஆட்சி காலத்தின் சாதனைகளாகும். நிலச் சீர்திருத்தத்திற்கான போராட்டங்கள், தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் நில மாஃபியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் ஆகியவை வி.எஸ்.ஐ மக்கள் தலைவராக ஆக்கியது. 1946 லில் புன்னப்ரா வயலார் போராட்டத்தில் பங்கேற்பு மற்றும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு ஆகியவை அவரது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன. 1967 இல் கே. வாசுமதியை திருமணம் செய்த வி.எஸ்.க்கு 2 குழந்தைகள் உள்ளனர். வி.ஏ. அருண்குமார் மற்றும் டாக்டர் வி.வி. ஆஷா. 2019 பீல் ஸ்ட்ரோக்கிற்கு பிறகு பொது மேடையில் செயல்படவில்லை என்றாலும் 2023 இல் 100வது பிறந்த நாளை கொண்டாடிய அவர் கேரள அரசியலில் ஒரு மாபெரும் தலைவராக தொடர்கிறார். வி.எஸ்.இன் எளிமையும் நீதி உணர்வும் அவரை கேரளத்தின் ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற பட்டத்திற்கு தகுதியானவராக ஆக்கியது. மலம்புழாவில் இருந்து கடைசியாக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற அவர் கேரள சட்டமன்றத்தில் மிகவும் வயதான உறுப்பினர் என்ற பதிவையும் பெற்றார். அவரது குடும்பத்திற்கு இறைவன் மன்னிப்பு அளிக்கட்டும்.